படைக்கும் தருணம் பொறுப்பை துறந்தால் எழுத்தின் தலைவன் இறக்க நேரிடும். இந்த தூக்கம் வாசனோட இறுதி பயணம். ஏய், குரல் கேக்குதா? என்ன குரல்ங்க? வாசனோட இந்த தூக்கம் அவரோட இறுதி பயணம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டீங்களா மறுபடியும்? எனக்கு தூங்க. எனக்கு உனக்கு கேட்கல, எனக்கு கேட்டுது. வளரிக்கிட்டு இருக்காதீங்க. நான் பாட்டுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன். தூங்கினாலும் உங்க அம்மா வீட்டுக்கு தண்ணி போய் தொலைணும். ஆனா ஆஃப் பண்ணிட்டு தூங்க. வளரிக்கிட்டு சாவ ரொம்ப சாதாரணமா எழுதுற வாசன் இப்போ வாழ்க்கையோட விளிம்புக்கு வந்தாச்சு. இந்த தூக்கத்திலேயே வாசன் கதையும் முடிஞ்சிடும். அவனை நான் நிறுத்துறோம். இது நியாயம் இல்ல. என்னதாங்க உங்க பிரச்சனை? நான் தூங்க மாட்டேன். இப்ப எங்க கிளம்பிட்டீங்க சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு? எடிட்டர் ஆஃபீஸுக்கு போகணும். எடிட்டர் ஆஃபீஸ்ல நேரத்துக்கு திறந்துருக்குமா? காலையில போய்க்கலாம், படுங்க. நான் தூங்க மாட்டேன். தூங்குனா செத்துருவேன். ஐயோ, அப்ப நீங்க நைட்டு ஃபுல்லா தூங்காமலே இருங்க. முடிச்சுக்கிட்டே எனக்கு தூக்கம் வருது, என்ன தூங்க விடுங்க. என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை? இதே மாதிரி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்க வீட்ல இருந்து நான் ஆளுங்களை கூப்பிடுவேன் பஞ்சாயத்துக்கு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சொல்லக்கூடாது நில்லடி. சொன்னா நீ நம்ப மாட்டேன். நான் நம்புறேங்க. நீங்க சொல்லுங்க முதல்ல. இதுக்கு தான் சொன்னேன் நான் சொல்லன்னு. உன் பார்வையிலே தெரியுது நீ நம்பலன்னு. என் பார்வையே அப்படிதான். சரி, எது என்னவோ எனக்கு தெரியல. எனக்கே ஒன்றும் புரியாம தான் உட்காந்துருக்கேன். எடுத்து சொன்ன மாதிரி மொத்த கதாபாத்திரத்தையும் அழிச்சு கதையை முடிக்கிறதா, இல்லை அவங்களுக்கான நியாயத்தை கொடுத்து முடிக்கிறதான்னு எனக்கு தெரியல. இது முடிகிற வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமறேன் ப்ளீஸ். எனக்கு புரியலங்க. இதை உண்மைன்னே வச்சுக்கோமே. இவ்வளவு டென்ஷன் ஆகுறதுக்கு, அவங்கள அழிப்பேன்னு சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட வேண்டியதானே? ஒரு கிரியேட்டரா நான் கேரக்டர்ஸ் கிட்ட போய் இப்போ கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னா நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு எல்லாத்தையும் மாற்றி எழுதிடுவாரா? இத்தனை நாள் படிச்சுட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இப்போ என்ன சொல்றது? திடீர்னு கதையை மாற்றி எழுதுறதா? இது வெறும் கதைன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. நீங்க தானேங்க சொல்றீங்க இதெல்லாம் நிஜம்னு. நீதான் என் பேச்சை கேட்குறதே இல்லையே. நான் சொன்னா காது கொடுத்து கேட்கவா போற? ஐயா, நான் இப்போ இருக்கிற நன்மையில யார் பேச்சாவது கேட்கணுன்ட்டு இருந்தா அது நீங்கள் தாங்க ஐயா. எவ்வளோ செஞ்சுருக்கீங்க எனக்கு. செத்து புடைச்ச ஒரு உணர்வு. இப்போ சாவு ஒரு பிரச்சனை இல்லை. உடம்பே முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட போகுது, இல்லை போய் சேரட்டும். ஆனால் வாழ்கிற வரைக்கும் எப்படி வாழ்றது, என்ன எழுதுறது தெரியல ஐயா. அப்பா அம்மா சரியா அமையல, ரொம்ப நாளைக்கு நினைக்கல. கிடைச்சதை படித்தேன், கிடைச்ச வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன். கல்யாண வாழ்க்கை கேட்கவே வேணாம், சுத்தம். இது எனக்கு மட்டும் இங்கே நடக்கிற விஷயமா இல்லைங்க ஐயா. முக்கால்வாசி பேருக்கு இதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. எனக்குள்ள இருந்த வலியை தான் எழுதுறேன் நான். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, மக்களும் அதான் எதிர்பார்த்தாங்க. அவங்களால அதை ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. யாரோ 2 பேர் ஜெயிக்கிறாங்க ஐயா. அவனோட கதையை திரும்ப திரும்ப சொல்லி இங்க பொய்யால நம்பிக்கை கொடுக்க முடியுமா இவங்களுக்கு? வாசன், ஒருவேளை உனக்கு பிள்ளைங்க இருந்திருந்தா அவங்க கிட்ட ஜெயிக்கிறது எவனோ 2 பேர் தான், அது நீங்க இல்லை. இந்த சமூகத்தில் சிக்கி சீரழிஞ்சி
சாகிறது தான் யதார்த்தம்னு சொல்லுவியோ? ஆனால் இந்த சமூகத்தையே மாற்றக்கூடிய சக்தி உனக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சா அவங்க வெற்றி பெறணும்னு நீ நினைக்க மாட்டியா? என்னடி தேடுற? இதையா? ஏன் தப்பு தாண்டி? மருந்து மட்டும்னு பேசியிருக்க கூடாது. நீ போயிட்டா நாங்களும் நடப்பணம் தாண்டி. உன்னை மட்டும் யோசிச்சியா? உன் தங்கச்சிக்க வழியை கட்டிட்டு போறியா? இல்லைவா, டாக்டர் ஆகணும். அதை என்னால மாத்திக்க முடியலவா. நல்லா இருக்கணும் தரடா, எங்களுக்கு தெரிஞ்சது சொன்னோம். இதுக்கு இல்லடா, நீ பாடி மேல மேல எழுது. எத்தனை கஷ்டப்பட்டுனாலும் படிக்கிறோமா, கண்டிப்பா கிடைக்கும்வா. கிடைச்சா ரொம்ப சந்தோஷம்தாம்மா. ஆனால் அப்படியும் கிடைக்கலண்ணா, மறுபடியும் மருந்தை கையில் எடுக்கணுமா இல்லை அடுத்த வேலையை தேடணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கம்மா. அளவுக்கு அறிவா லட்சியமா எங்களுக்கு இல்லை. யாருக்காவது ஏதாவது செய்யணும்னா கூட இருந்து செய்யணுமா? இப்படி கிடையாது. சரி விடுங்க, அவ படிக்கட்டும். சாரிப்பா, பா சாரிப்பா. இந்த சமூகமே சில படைப்பாளிகள் சேர்ந்து உருவாக்குனது தானே. எது சாமி, எது சாத்தான், யார் அறிவாளி, யார் முட்டாள், யார் மேலே யார் கீழே, யாரை கொண்டாடணும், யாரை காரி துப்பணும், இதெல்லாம் சில பேர் முடிவு பண்ணுறது. இந்த சமூகத்தில் உள்ளவங்க அவங்க சொல்கிறத கேட்டு ஆடுறாங்க. இப்போ நீ எந்த இடத்துல இருக்கேன்னு உனக்கு தெரியுதா? நான் காலே காலி இல்லை, காலி ஐபிஎஸ். எலின்னு நினச்சி உன் காலை விசுவாசமாக சுற்றி வந்த நாயை கொண்டுட்ட. இங்கே பாருங்கடா, கூடவே இருக்குது நரி, துப்பாக்கி நீட்டிருக்குது, தூக்கடா அவனை. பிரச்சனை வேணாண்ணே, போலீஸ் முழுசாக சுற்று போட்டுருச்சு. போட்டு தான் தள்ளணுன்னா இப்படி பேசிகிட்டு இருக்க மாட்டேன். இறக்கமே இல்லாமல் என்கவுண்டர் தான் பிளான். எனக்கு உன்னை கொல்ல மனசு இல்லை. இந்த யூனிஃபார்மை போட்டு சல்யூட் அடிச்சதை விட உன்னை தான் அண்ணன் சொல்லி சலாம் போட்டிருக்கேன். அன்னி கையால் சாப்பிட்ருக்கேன். அதுக்காக உன்னை அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. உன் முன்னாடி 2 ஆப்ஷன், ஒன்று என்கவுண்டர் இல்லை சரண்டர். என் கையில் இருக்கிற வரைக்கும் தான் அது சிலை. ஆனால் கோயிலுக்கு போன பின்னாடி அது சாமி. வாழ்கிற உயிர்னு உங்கள் சட்டமே சொல்லுது ஐயா. வாசன் ஏதோ படைச்சம் போனோம்னு இல்லை, படைப்பாளிக்கும் பொறுப்பு இருக்குது. எல்லாமே அவசரத்துலேயும் ஆத்திரத்துலேயும் முடிஞ்சு போச்சு. பசங்க இன்னைக்கு அம்மா இல்லாமல் நிற்கிறாங்க. பெயில் கிடைக்கலையா? லாயர் கஷ்டங்கிறாரு. எனக்கும் பொய் எதுவும் சொல்ல மனசு இல்லை. அவங்கவுங்க பண்ண தப்பு அனுபவிச்சு தான் ஆகணும். விடுங்க, அதை பற்றி பேச நான் இங்கே வரல. பசங்க 2 பேரும் ஏன் நடந்த விஷயத்துக்காக கஷ்டப்படணும்? குட்டியை ஸ்கூலுக்கு அனுப்புங்க, அவனோட படிப்பு செலவை நான் பார்த்துக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாசன்? நீங்கள் முன்னாடி எழுதின எபிசோடுக்கும் கிளைமேக்ஸுக்கும் சம்மந்தமே இல்லையே. உங்கள் ரேட்டிங் மேலே எப்போவுமே எனக்கு ஒரு அபிமானம் உண்டு. அதனால தான் நான் சொல்லும்போது நீங்களும் சரி சரின்னு தலையை ஆட்டிட்டு இப்போது இந்த பாருங்கள், டேக் யுவர் ஓன் டைம், மாற்றி எழுதிட்டு வாங்க போங்க. இல்லை சார், இந்த கதைகளுக்கான சரியான நியாயமான முடிவு தான். ஓஹோ,
இதுக்கான ஆடியன்ஸ் எத்தனை பேர்? கொஞ்சம் நெஞ்சு பேர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க படிப்பாங்களா? அதை அவங்க முடிவு பண்ணிட்டு சார். கால் மேலே கால் போட்டு ரொம்பவே அதிகாரமாக நம்மளே எல்லாத்தையும் முடிவு பண்ணி திரிக்க வேணாமே. ஓ மேடை பேச்சில் ரொம்ப பலமாக இருக்குது வாசன். இந்த புரட்சி போராட்டங்களை சினிமாவில் வச்சிங்க விலை போகும். தொடர்கள் எழுதுறதையே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சார் இப்போது என்னோட சார்பு, முன்முடிவு, விருப்பம் இதெல்லாம் தாண்டி ஒரு செயல், அதுக்கு பின்னாடி இருக்கிற நியாயம் ரொம்ப பெருசுன்னு தோணுது. ஓஹோ. வாசன், அப்படின்னா நானும் வேற ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். பார்க்கலாம் சார். அதிகாரங்கிறது அடக்குமுறையோ ஒடுக்குமுறையோ இல்லை. அவசியமானதை சரியான நேரத்தில் கொடுக்கறது தான். சமத்துவமான ஒரு உலகத்தை படைக்கிற சக்தி உனக்கு இருந்தும் பாகுபாட்டை விதைச்சிக்கிட்டு என் படைப்பு நான் தான் அதனுடைய கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியே, கதை தான். நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஒரு நல்லதை சொல்ல, நாளைக்கு அது நிஜமாகட்டுமே. சொல்லு. அப்பா அப்பா, என்னடா? நான் ஒன்று சொன்னா நீ நம்பவே மாட்ட. என் சயின்ஸ் டீச்சர்லப்பா. என்ன உங்களுக்கு? அப்படியே அம்மா மாதிரியே இருக்காங்கப்பா. உனக்கு அம்மா ஞாபகமாகவே இருக்குதா குட்டி? புரியுதுடா. ஆனால் உனக்கு தான் அப்பா இருக்கல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அவங்களோட முகம் அப்படியே அம்மா முகம் மாதிரியே இருந்துச்சு. அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை. டேய், இதுக்கு தான் ஸ்கூலுக்கு போறியா நீ? யாருக்கு கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆகலன்னு கண்டதை பேசிக்கிட்டு வந்து பாருன்னு தானே சொல்கிறேன். சரி, நாளைக்கு ஒன்று ஸ்கூல் விடும்ல, அப்போ வந்து பார்க்குறப்போ. நாளைக்கு தான் ஒன்று வந்து பார்க்க தேவையில்ல. நான் அம்மாவோட ஃபோட்டோ காட்டுறேன்னு இன்னைக்கு கூட்டு வந்திருக்கேன், வந்து பாரு. எனக்கு நீ சேஸ்தரேடா. சரி, நான் உனக்கு 2 சாய்ஸ் தரேன். என்னை கொன்னுட்டு அடுத்த 5 நிமிஷத்தில் செத்துரு. அதுக்கு பசங்க கேரண்டி. இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் இரு. நான் வாக்கு கொடுத்துட்டேன்ல, அவனை நான் தான் செய்யணும். 50வது போட்டு நானே வரேன். இதுக்கு நான் கேரண்டி.